ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முருதேஸ்வரில் இருந்து நம்ம லாஸ்ட் vlog பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு மேங்களூர் சென்ட்ரல் மேங்களூர் மெயில் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ஜர்னி பண்ணி வந்திருக்கோம். ஸோ அந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த vlog பார்க்கறதுக்கு மேலே நான் கார்ட்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா முருதேஸ்வர் டெம்பிள், த வேர்ல்டு டாலஸ்ட் கோபுரம் முருதேஸ்வரில் இருக்கிறோம். ஸோ இந்த விலாகில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முருதேஸ்வருக்கு வந்து எப்படிலாம் ரீச் பண்ணலாம், அந்த ட்ராவல் கைடு ப்ளஸ் வந்து நம்ம இங்கே ரூம்லாம் அங்கே புக் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம கோயிலை விசிட் பண்ணிவிட்டு அப்படியே ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இங்கே நமக்கு டைமிங் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மார்னிங் வந்து 6 to 12, அப்புறம் வந்து ஈவினிங் வந்து 3 to 8:15 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு லக்கேஜ் ரூம்லாம் இருக்குது. ஸோ அங்கே நம்ம வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் எங்களோட பொருளை வந்து எங்கள் ரூம்லேயே நாங்கள் வச்சுட்டோம். அண்ட் உள்ளே வந்ததும் பார்த்தீங்கன்னா ஃபுட் வியர் இருக்குது, அதை வந்து இங்கே போடணும், அதுக்கு நான் ப்ளேஸ் கொடுத்துருக்காங்க. செப்பல் ஸ்டாண்டு வந்து அங்கே தான் இருக்குது. ஸோ அதுக்கு 10 rupees வந்து சார்ஜஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இப்போ நாங்கள் கோயிலுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ கோயிலுக்கு கருவறைக்குள்ளே போயிட்டு அது வழியா சிவா ஸ்டேட்டுக்கு வந்து நமக்கு ஒரு வழி வச்சுருப்பாங்க. அது வழியா மேலே படியேறி வந்தோம்னா ஸோ நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ இந்த கிளிம்ஸி ஷாட்லாம் போடுறேன், பாருங்கள். கிளிம்ஸி ஷாட் பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து கிளைமேட் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும். ஆமாங்க, நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்துக்கு மேலே ஏறலாம்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் வந்து டைம் ஆகிடுச்சு, க்யூவும் பெருசாக இருந்ததுனால போக முடியல. அதனால் இன்றைக்கி போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஒய்ஃப்லாம் இல்லை, அவங்க வந்து ரூமில் இருந்துக்கிறேன்ட்டாங்க. ஸோ உள்ளே போயிட்டு எப்படி வியூலாம் அமைதிருக்குங்கிறத பார்ப்போம். எனக்கு என்ன ஒன்று தோணுதுன்னா, இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பெயிண்டிங் கட்டைலாம் போட்டிருக்காங்க, கம்பியெல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ எப்படி இது வந்து வியூவை டிஸ்டர்ப் பண்ணுமோன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே போயிட்டு பார்ப்போம். லிஃப்ட்டுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 20 ரூபா. சில்ட்ரன் வந்து பிலோ 10 years வந்து 10 ரூபா. லிஃப்ட்டு டைமிங் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள். காலையில் 7லேருந்து மதியம் 12:45, அப்புறம் மதியானம் 3 மணிலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும். இங்கே 18வது மாடி வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒர்க்கு தான் நடக்குது. ஸோ வியூ வந்து பார்த்த மாதிரியே இல்லை. ஸோ இந்த ஒர்க் எப்போ முடியும் தெரியல, ஏன்னா நிறையா பெயிண்டிங் ஒர்க் நடக்குதுன்னு நினைக்கிறேன். சரியாக வியூவே இல்லை. பார்த்தீங்கன்னா எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் தான் ஆக்சஸ் உண்டு, ஆனால் இப்போ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அங்கிட்ட ஆக்சஸ் உண்டு, ஆனால் இப்போதைக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்த வரைக்கும் இப்படி தான், தம்பிக்குள்ளே தான் பார்க்குற மாதிரி இருக்குது வியூ.
வியூ வந்து சரியாகவே அமையலை. நீங்கள் யாராச்சும் முருதேஸ்வர் வந்து டூர் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சான்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து இங்கே விசிட் பண்ணுங்கள். இல்லைனா உங்களுக்கு வியூவும் கிடைக்காது, உங்களுக்கு வந்ததே ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்கும். எனக்கு வந்து ஒரு சின்னது ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான், ஏன்னா வியூ வந்து நமக்கு சரியாக இங்கே வேலை வந்து பார்க்க முடியல. ಪ್ರವಾಸಿಗರ ಗಮನಕ್ಕೆ ಮಳೆಗಾಲ ಪ್ರಾರಂಭವಾಗುವುದರಿಂದ ಜೂನ್ ತಿಂಗಳಿಂದ ಆಗಸ್ಟ್ ತಿಂಗಳವರೆಗೆ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಇಳಿಯುವುದು ಹಾಗೂ ಈಜಾಡುವುದನ್ನು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ನಿಷೇಧಿಸಲಾಗಿದ್ದು, ನಿಯಮ ಉಲ್ಲಂಘಿಸಿದರೆ ಕಾನೂನು ಕ್ರಮ ಕೈಗೊಳ್ಳಲಾಗುವುದು. From the beginning of the monsoon season start the June to August to the sea, descent and swimming are strictly prohibited and violating the law will be prosecuted. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டில் சொன்னாங்களா, நோட் பண்ணிங்களா? இந்த ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மான்சூன் சீசன் போல், அதனால் வந்து இங்கே ஸ்விம்மிங் வந்து ப்ரோஹிபிட் பண்ணியிருக்காங்க, அதாவது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ரூம் ஸ்டே டீட்டெயில்ஸ். ஸோ நாங்கள் எங்கே தங்கியிருக்கோங்கிறத வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறேன். ஸோ எங்கன்னா ஹரியானா கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருக்கோம். கரெக்டாக நம்ம முருதேவர் அங்கே சிலை இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே பக்கத்தில் நடந்து வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ரூமோட ரேட்டு என்னங்கிற டீட்டெயில்ஸ்லாம் பார்ப்போம். ஹாய் காய்ஸ், ரூமோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனு. ஸோ இங்கே வந்து நாங்கள் செகண்ட் ஃப்ளோர் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன எங்கே ரூம் பார்ப்போம். ஸோ செகண்ட் ஃப்ளோரு ரூமு, டபுள் காட் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, வாஷ் பேஷனு, மிரரு, அப்புறம் ஷவரு, அந்த ஹீட்டர்லாம் கொடுத்துருக்காங்க. 6:30 to 8 தான் வரைக்கும் டைமு. இங்கே நமக்கு டபுள் காட் கொடுத்துருக்காங்க, கபோர்ட் இருக்குது, அப்புறம் 2 சேர்ஸு, ஒரு டீப்பாயி, அப்புறம் டிவி கொடுத்துருக்காங்க. அங்கே ஒரு மிரரு, ஏசி ரூம் தான் நாங்கள் புக் பண்ணியிருக்கோம். ஃபேன் இருக்குது. காய்ஸ் பாருங்கள், கொங்கன் சீசன் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. அப்போ இருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சிவன் சிலை இருக்குது, அதெல்லாம் ஃபாகில் நல்லா மறைஞ்சிருச்சு. ஸோ மார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தோம், நல்லா வைப் பண்ணிகிட்டு இருந்தோம். கொங்கன் தாங்க, இதுக்கு தான் வந்தது மெயினாக. ஸோ அதே நம்ம கிடச்சிருச்சு. பாருங்க, செம்மையாக இருக்குது கொங்கன். இந்த ரூமோட டேரிஃப் பிளான் என்னென்னா, நாங்கள் வந்து பால்கனி வியூ தான் கேட்டோம். பால்கனி அண்ட் சி வியூ இருக்கிற மாதிரி தான் கேட்டிருந்தோம். அதனால் பார்த்தீங்கன்னா ரூம் ரெண்ட் வந்து 3000 ருபீஸு 24 ஹவர்ஸ்க்கு. அஸ் யூஸ்வல் செக்இன் டைம் வந்து நமக்கு 11 to 12 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். செக் அவுட் வந்து பார்த்தீங்கன்னா 12 PM 1 day 24 ஹவர்ஸு. இங்கே முருதேஸ்வரில் ஸ்டே பண்ணுறது பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட்லேருந்து ஹை காஸ்ட் வரைக்குமே நமக்கு ரூம்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நாங்கள் தங்கியிருக்கிற ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலிக்கு வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஃபேமிலி இருக்கவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கூகுள் மேப் லிங்கே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 to 800 மீட்டர்ஸ் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இங்கே பாருங்களேன், பிச்சு ஊற்றுது பாருங்கள். சென்னையில் இருந்து முருதேஸ்வர் எப்படி ரீச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். டேரக்ட் ட்ரெயின் கிடையாது. சென்னை டு மேங்களூர் வரைக்கும் ஒரு ட்ரெயினில் ஜர்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேங்களூர் டு முருதேஸ்வர் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி வரும். சென்னை டு மேங்களூர் நான் சூஸ் பண்ண ட்ரெயின் தான் மேங்களூர் சென்ட்ரல் மெயில் எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயின் 12:05க்கு மேங்களூர் போகும். தென் 12:45க்கு மத்தியகந்தா எக்ஸ்பிரஸில் ஏறி நான் முருதேஸ்வர் ரீச் ஆனேன். இது ஃபஸ்ட்டு சாய்ஸு. செகண்டரி சாய்ஸ் எதுனா மேங்களூர் சென்ட்ரல் சூப்பர் ஃபாஸ்ட் ப்ளஸ் முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் வந்து நம்ம கனெக்டிங் ட்ரெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். கோயம்புத்தூர்லேருந்து எப்படி ரீச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். கோயம்புத்தூரில் காலையில் மேங்களூர் சென்ட்ரல் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் கிளம்பும். அந்த ட்ரெயினை யூஸ் பண்ணி மேங்களூர் சென்ட்ரல் மட்கான் மெமு எக்ஸ்பிரஸை நம்ம கனெக்டிங் ட்ரெயினாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த மெமு ட்ரெயின் வந்து சண்டே மட்டும் ரன் ஆகாது. நாகர்கோவிலில் இருந்து கூட டைரக்ட் ட்ரெயின் வந்து முருதேஸ்வருக்கு இருக்குது, காந்திதாம் வீக்லி எக்ஸ்பிரஸ். பட் அது வந்து செவ்வாய்க்கிழமை மட்டும்தான் ரன் ஆகும். திருவனந்தபுரத்தில் வந்து டேரெக்டாக முருதேஸ்வர் ட்ரெயின் இருக்குது, நேத்ராவதி எக்ஸ்பிரஸ். திருவனந்தபுரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து காந்திதாம் வீக்லி எக்ஸ்பிரஸ் ஒன்று கிளம்பும், டியூஸ்டே கிளம்பும். அதே மாதிரி கொச்சிவேலி டெர்மினஸ்லேருந்து கங்காநகர் வீக்லி எக்ஸ்பிரஸ் சாட்டர்டே கிளம்பும்.
பெங்களூரில் இருந்து டெய்லி ட்ரெயின் 2 ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. முருதேஸ்வர் எக்ஸ்பிரஸ் டைரக்ட் டெடிகேட்டட் ட்ரெயின் வந்து எஸ்எம்இடி பெங்களூர்லேருந்து முருதேஸ்வர் வரைக்கும் ஆப்ரேட் ஆகுது. அதுக்கப்புறம் பஞ்சகங்கா எக்ஸ்பிரஸ் டெய்லி ஈவினிங் 6:50 டிபார்ட் ஆகுது. அதே மாதிரி கார்வார் எக்ஸ்பிரஸ் வந்து மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே வந்து காலையில் 7 மணிக்கு யஸ்வந்த்பூர்லேருந்து டிபார்ட் ஆகுது. முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷனில் இருந்து கோயில் வந்து 2.5 கிலோமீட்டர் தான். இங்கே நமக்கு ஆட்டோஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 80 ருபீஸ் வந்து ஆட்டோக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. நாமினலான ப்ரைஸ் தான். அப்போ பெஞ்ச மழை பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி தூரலாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ நாங்கள் இருக்கிறத பார்த்தீங்கன்னா முருதேஸ்வர் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டோம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் vlog இங்கே தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓவரால் இந்த டெம்பிள் ட்ராவல் கைடு வந்து உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா நம்புறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ புதுசாக பார்க்கலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் ஒரு vlogல் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்களிடம் வந்து விடைபெறுவது ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ் அண்ட் மிஸ்ஸஸ் ட்ராவல் வித் அரவிந்த்ராஜ். டாடா.